2 காஷ்மீரி மிளகாய் 2 காஞ்ச மிளகாயை கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரிசி மாவு, கடலை மாவு, 1 கப்பு தயிர், கூடவே நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகா, பூண்டு, 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக அரிஞ்சது, தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைஞ்சி வந்தது பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்தாலும் அந்த மிளகா விதையெல்லாம் அரைஞ்சிருக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துட்டோன்னா அந்த திப்பியெல்லாம் போய் மாவு நல்லா ஸ்மூத் டெக்ஸ்டராக இருக்கும். இதோட கூட ஒரு பிஞ்சு சோடா உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா சூடாக காஞ்சிருக்கிற தோசைக்கல்லில் தண்ணி தெளித்து துணி போட்டு தொடச்சிட்டு தோசையை நல்லா ஸ்மூத்தாக நைஸாக இழுத்து தேய்ச்சிட்டு வெண்ணெயை நல்லா போட்டு பெரட்டி ஒரே ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு மடித்து எடுத்தால் பர்ஃபெக்டான வெண்ணெய் தோசை தயார். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.